ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோறுபோடு சேனல். நீங்க நம்ம பார்க்க இருக்கிற அனிமி தி தியேட்டர் ஆஃப் டார்க்னஸ் எபிசோட் 4 தி ஏர். ஸோ ஒரு ஆவரேஜ் ஏஜ் உள்ள ஒரு லேடி, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ல லேட் நைட் ஒர்க் பண்றாங்க. என்ன ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அதை ஜெராக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜெராக்ஸ் மிஷின் கிட்ட போய் ஜெராக்ஸ் பண்றாங்க. அவங்க அந்த ஜெராக்ஸ் மிஷின் பட்டன் அழுத்துறப்போ ஸ்கூல் பெல் அடிக்குது. கண்டினியூஸா அடிச்சிட்டு இருக்கு. என்னடா அது பெல் அடிக்குது, இந்த மாதிரி நாமளும் இந்த டைம்ல அடிக்காத, யாருமே கிடையாது ஸ்கூல்ல, நான் மட்டும் தானே இருக்கேன், எப்படி பெல் அடிக்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஜெராக்ஸ் மிஷின்ல இருந்து பிரிண்ட் வருது. அந்த பிரிண்ட் எடுத்து பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பேப்பருக்கு பிரிண்ட்டுக்கு நடுவுல முடியோட ஒரு பிரிண்ட் ஒண்ணு வந்திருக்கு, லைன் மாதிரி. என்னது இது, முடி வந்திருக்கு, நம்ம தெரியாம நம்ம முடி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை திறந்து பாக்குறப்போ, அந்த பேப்பரை ரிமூவ் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, சடனா ஒரு உருவத்தை பாக்குறாங்க. அந்த உருவத்துல வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி பாதி மூஞ்சி உருவம் முடியோட இருக்கு. இதை பார்த்து அவங்க பயந்துட்டு அப்படி டக்குன்னு மூடிட்டு, என்னது இது, நான் வந்து சரியா தூங்காதனால இந்த மாதிரி ஆகுதா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி திறக்கிறாங்க. பாக்குறப்ப அங்க எதுவுமே இல்லை. சரி, நம்ம பிரம்மதான் போல இருக்கு, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி பிரிண்ட் கொடுக்குறாங்க. பிரிண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, மிஷின் அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஆடுது. என்னடா இப்படி ஆடுது மிஷினு, இப்படி ஆடக்கூடாது மிஷினு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரி யாரும் இல்ல இங்கதான், ஒரே ஒரு தட்டு தட்டுவோம் சொல்லி காலால ஒரு தட்டு தட்டுறான். தட்டுனா நின்றுச்சு மிஷின் ஆடுறது. நின்றுட்டு அப்புறம் ஒரு பிரிண்ட் வருது. அப்பா சூப்பரான பிரிண்ட் வந்துருச்சுப்பா, நம்ம வேலை முடிஞ்சிச்சு நமக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, திருப்பியும் அகைன் பிரிண்ட் வர ஆரம்பிக்குது. என்ன பிரிண்ட் வருதுன்னு பார்த்தா, ஒரு பேப்பர்லயும் முடியோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. கவுண்ட் ஒரு பேப்பர் வந்து 4 முடி இருக்கு, இன்னொரு பேப்பர் பார்த்தீங்கன்னா 8 முடி இருக்கு, அப்படியே அதிகமாயிட்டே போகுது. ஒரு பேப்பர் பார்த்தா ஃபுல்லா முடியா இருக்கு. என்னடா இது நிறுத்தணும்னு ட்ரை பண்றாங்க, ஸ்டாப் ஆடுறதுனால ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. என்ன இது இப்படி சொல்லிட்டு, சரி பிளக் இருக்கு, பிளக் பிடிங்கி விட்டுருவோம்னு சொல்லிட்டு ஏதோ மிஷின் இதாக ஆயிடுச்சு சொல்லி பிளக் பிடிங்கி விடுறான். பிளக்க பிடிங்கி விட்டோம், நின்றுச்சு மிஷின். சரி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திறக்கிறப்போ, முடி அப்படியே அந்த பேப்பர் வைக்கிற ட்ரேல இருந்து முடி அப்படியே மேல வந்து அப்படியே ஃபுல்லா அந்த ஸ்கேன் பண்ற இடம் ஃபுல்லாவே அந்த முடிதான் இருக்கு. அவ்வளவு நீளமா இருக்கு முடி. என்னது இது, இவ்வளவு பெரிய முடி இருக்கே அப்படின்னு நினைச்சு அவங்க பார்த்து அப்படியே பதட்டமா இருக்காங்க. அப்படியே அந்த முடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே போகுது. எங்கன்னா அந்த பேப்பர் வைக்கிற ட்ரேக்குள்ள போகுது. இவங்க பார்த்தோன்னே, என்னது இது இப்படி இருக்கே, அப்படியே அவங்களுக்குள்ளேயே அவங்க தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் ட்ரேயை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு. அப்ப நம்ம தான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை மூடுறப்போ அவங்க முன்னாடி அப்படியே அந்த பெயின் என்ன அவங்க உடம்புல ஏறும். இதோட இந்த கதை முடியுது. அடுத்த கதை நாளைக்கு பார்ப்போம். Until then, bye from your Harigaran from Anime Soru Channel. Thank you.